திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு எந்த மரம் அதிர்ஷ்டம், எந்த மரம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. அதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செங்கருங்காலி மரம் அதிர்ஷ்டத்தை தரும். 2, 3, 4 இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளை எருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது. ஓகே, இப்போ துரதிர்ஷ்டத்தை தர மரம் எது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை எருக்கு துரதிர்ஷ்டத்தை தருகிறது. அப்போ 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதே வெள்ளை எருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை எருக்கு துரதிர்ஷ்டத்தை தருகிறது அப்படிங்கிறத கவனிச்சுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கருங்காலி அப்படிங்கிறது துரதிர்ஷ்டத்தை தருகிறது. அதே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செங்கருங்காலி அதிர்ஷ்டம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிறு நாகப்பூ அப்படிங்கிற ஒரு பூ மரம் துரதிர்ஷ்டம். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாக்கு மரம் துரதிர்ஷ்டம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த துரதிர்ஷ்ட மரம் எது, அதிர்ஷ்ட மரம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. இந்த மரங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த மரங்கள் உங்கள் வீட்டின் ஓரமோ அல்லது உங்கள் தோட்டத்திலோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அது தருகிறது என்ற அர்த்தமாகவும், இந்த துரதிர்ஷ்டம் உள்ள மரங்கள் உங்கள் தோட்டத்திலோ வீட்டிலோ இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மறைமுகமான தீன்மைகளை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு மரம் கருங்காலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கருங்காலி மரத்தை தான் நம்மளுடைய அதிர்ஷ்ட மரம் அப்படிங்கிறத நம்ம கருங்காலி மாலை அணியிறது, கருங்காலி கட்டையை வீட்டில் சாமி ரூமில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சி நாம் நம்பி வாங்கி வைப்போம். ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது அல்லவா? அதில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கருங்காலி யோகத்தை செய்யும். அது செங்கருங்காலி. 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அதுவும் 2ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கருங்காலி துரதிர்ஷ்டத்தை தரும். ஆக நம்மளை ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அது சரியாக இருக்கும், இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது தவறுதலாக முடிந்துவிடும். அதே போல் வெள்ளை எருக்கு முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தருது. அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வெள்ளை எருக்கு விநாயகர், வெள்ளை எருக்கு சம்பந்தமானதெல்லாம் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கும் அல்லவா? வெள்ளை எருக்கை வணங்குவாங்க, வெள்ளை எருக்கில் பூ மாலை போடுவாங்க, சிவனுக்கு போடுவாங்க, மற்ற விநாயகருக்கெல்லாம் வெள்ளை எருக்கில் மாலை போடுறாங்க அல்லவா? இது போன்ற வழிபாடுகள்லாம் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி செஞ்சோம்னா உடனடியான ஒரு தீன்மை பலன் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி நடந்திருந்ததுன்னா யோசித்து பார்த்துக்குங்க. ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை எருக்கு ஆகாது, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி ஆகாது, 3ஆம் பாகம் சிறுநாகப்பூவும், 4ஆம் பாகம் பாக்கு மரம். நம்ம தோப்பு இருக்குது, பாக்கு தோப்பு இருக்குது. அங்கே திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க பாக்கு மரம் தோப்புலாம் போடலாமா, இல்லை பாக்கு சம்மந்தமான வியாபாரம் செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. பலன் கொடுப்பது போல கொடுத்து தீன்மையை கொடுத்து விடும். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும் பாக்கு மரம் பாக்கு வியாபாரத்துக்கும் பகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக இது அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்ட மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதிர்ஷ்டம் உள்ள மரங்கள் உங்கள் தோட்டத்திலோ வீட்டருகிலோ இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, வணங்குவோங்க. அந்த நிழலில் அமர்ந்துங்க, நல்லது. அதேமாதிரி துரதிர்ஷ்டம் உள்ள மரங்கள் உங்கள் தோட்டத்திலோ வீட்டருகிலோ இருந்ததுன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. அப்படி அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மரம் அதிர்ஷ்டம்னு சொன்னமோ அந்த மரத்தை நீங்கள் வச்சுடுங்க. ஒரு மரத்தை எடுத்திங்கன்னா திரும்ப அதுக்கு மாற்றமாக அதிர்ஷ்ட மரத்தை அங்கே வச்சுடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மரத்து கண்ணை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுனா
திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு நவதானியங்களை உங்கள் வீட்டில் ஊற வச்சு இரவு ஃபுல்லாக அதை ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் அல்லவா, அன்னைக்கு அந்த எந்த இடத்துல மரக்கன்று வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு குழி எடுத்து அந்த ஊறின நவதானியத்தை எடுத்து அந்த குழிக்குள்ளே வச்சு அந்த மரக்கன்றை எடுத்து அதில் வச்சு மண்ணை தள்ளி இந்த ஊறின தண்ணியை உங்கள் கையால் அந்த செடிக்கு ஊற்றிடுங்க. இதே போல் அதுக்கப்புறம் அதை அந்த நீர் விட்டு அந்த செடியை பராமரிச்சுக்கிட்டு வாங்க. அனுசரணி அந்த செடியுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விருட்ச சாஸ்திரத்துடைய மறைப்பொருள். அதே போல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஜோதிடத்தை மதிப்போம், நலமுடன் வாழ்வோம், நன்றியுடன் உலகம் நஷ்டம். வணக்கம்.